வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லிக்கு இரட்டை என்ஜின் கொண்ட அரசு தேவை. டெல்லி துவாரகா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. கன்தீப் சிங் பேடியின் தந்தை தர்லோச்சன் பேடி மறைவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். தமிழகத்தில் திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்கள் பணியிடை மாற்றம். தமிழக அரசு உத்தரவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா, அதிமுக நிர்மல்குமார் ஆகியோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். ஈரோட்டில் நாம் தமிழர் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லிக்கு இரட்டை என்ஜின் கொண்ட அரசு தேவை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் 2013ஆம் ஆண்டு ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி செய்தது. இடையில் ஓராண்டு குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பின்னர் 2015ஆம் ஆண்டு முதல் ஆம் ஆத்மி கட்சி அரசு தொடர்ச்சியாக ஆட்சி செய்து வருகிறது. இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சி அரசை அகற்ற பாஜக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு மத்திய அமைச்சர்கள் டெல்லியில் நடைபெற உள்ள தேர்தலில் பல்வேறு வழிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் டெல்லி துவாரகா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது டெல்லிக்கு மத்திய, மாநில இரட்டை என்ஜின் கொண்ட அரசு தேவை என்றும், பல ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை நீங்கள் பார்த்தீர்கள் என்றும், அதன் பின்னர் டெல்லியை ஆம் ஆத்மி கைப்பற்றியது என்றும், மீண்டும் மீண்டும் நாட்டை ஆளும் வாய்ப்பை மக்கள் எனக்கு கொடுத்துள்ளீர்கள் என்றும் தெரிவித்த அவர், தற்போது இரட்டை என்ஜின் கொண்ட அரசை உருவாக்கி டெல்லிக்கு சேவை செய்வதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றும், பாஜக எந்த அளவிற்கு டெல்லியை நவீனமயமாக்க விரும்புகிறது என்பதை துவாரகாவில் நீங்கள் பார்க்கலாம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கன்தீப் சிங் பேடியின் தந்தையான தர்லோச்சன் பேடி மறைவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பரத்கோட் அரசு கல்வியியல் கல்லூரி முதல்வராக பணியாற்றிய தர்லோச்சன் சிங் பேடி திருக்குறள் மீது மிகுந்த பற்று கொண்டவராக விளங்கினார் என்றும், மனிதர்கள் மீதான அன்பை மையப்படுத்தியதாகவே திருக்குறள் திகழ்கிறது எனவும், அதனையே தான் குருநானக் பிரச்சாரம் செய்தார் என்று கூறிய அவர், குறளின் கருத்துக்களை எடுத்து சொல்லும் தூதுவராக தர்லோச்சன் சிங் பேடி விளங்கினார் எனவும், திருக்குறளை பஞ்சாபி மொழியில் மொழிபெயர்த்தார் என்றும், அவரது இந்த பணி செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது என்றும் இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஆட்சியாளர்களை பணியிடை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் தமிழக தொழில்நுட்ப கல்வி ஆணையராக இன்னசென்ட் திவ்யா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் ஆட்சியராக பிரதாப், திருவாரூர் ஆட்சியராக சிவசவுந்தரவள்ளி, சேலம் பட்டு வளர்ப்பு இயக்குநராக சாந்தி ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அந்த வகையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியராக IAS அதிகாரி சதீஷ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக சரவணன், கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராக தினேஷ்குமார், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராக ஷேக் அப்துல் ரஹ்மான் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக தர்பகராஜ், திருப்பத்தூர் ஆட்சியராக மோகனச்சந்திரன், நெல்லை மாவட்ட ஆட்சியராக சுகுமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோன்று விழுப்புரம் ஆட்சியராக இருந்த பழனி அறநிலையத்துறை கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளனர். நகராட்சி நிர்வாக இயக்குநர் இணை ஆணையராக லலித் ஆதித்யா நீலம் நியமிக்கப்பட்டுள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதியின் செயலர் பிரதீப் யாதவிற்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்களை பணிமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் நிர்மல்குமாரும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக செயல்பட்டு வந்த ஆதவ் அர்ஜுனா கட்சி விரோத செயலில் ஈடுபட்டதாக கூறி ஆதவ் அர்ஜுனாவை 6 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கடந்த மாதம் அறிவித்தார். இதனை அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா அறிவித்தார். இந்நிலையில் பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்திற்கு ஆதவ் அர்ஜுனா, அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் நிர்மல்குமாரும் பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்திற்கு வந்தனர். இருவரும் தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இதனை அடுத்து ஆதவ் அர்ஜுனாவிற்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது.
அப்போது தமிழக வெற்றிக் கழக அரசியல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியுடன் இணைந்து ஆதவ் அர்ஜுனா செயல்படுவார் எனவும் கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். அதேபோன்று தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு துணை பொதுச் செயலாளராக நிர்மல்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஈரோட்டில் நாம் தமிழர் சீமான் மீது கருங்கல்பாளையம் காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் சீதா லட்சுமியை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதி கருங்கல்பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட நெரிக்கல்மேடு பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பெரியார் குறித்து சீமான் பேசிய பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் ரத்தினசாமி என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் கலவரத்தை தூண்டுவது, பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பேசுவது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் சீமான் மீது ஈரோடு கருங்கல்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள கட்டுப்பாட்டு கோடு பகுதி அருகே பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அப்பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதற்கு பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதல் நடத்தினர். பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனிடையே இரு தரப்பிற்கும் இடையே நேற்றிரவு முதல் தொடர்ந்து துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருவதாகவும் அப்பகுதியில் மேலும் சில பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கக்கூடும் என்பதால் அங்கு பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தமிழ்நாடா இல்லை கருணாநிதி நாடா என்று கேட்கும் அளவிற்கு எங்கு பார்த்தாலும் கருணாநிதி சிலைகளும் அவர் பெயர் கொண்ட திட்டங்களும் தான் உள்ளன என்றும், தற்போது நடைபெற்று வரும் மன்னர் ஆட்சியை அகற்றிவிட்டு வருகின்ற தேர்தலில் மக்களாட்சியை அதிமுக அமைக்கும் என்று மதுரையில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். திருமங்கலம் ராஜபாளையம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள ஆலம்பட்டி பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் பங்கேற்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். மனு அளித்த பின்னர் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட செக்கானூரணி பகுதியில் பொதுமக்களின் நலன் கருதி புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராகிய தான் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்ததன் பேரில் செங்கானூரணி பகுதியில் ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க பூமி பூஜை போடப்பட்டது என்று RB உதயகுமார் தெரிவித்தார். மேலும் கருணாநிதி சிலை வைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேவருக்கு சிலை வைக்க சட்டத்தில் இடமில்லை என சொல்கிறார் எனவும், இது தமிழ்நாடா இல்லை கருணாநிதி நாடா என்றும் கேட்கும் அளவிற்கு எங்கு பார்த்தாலும் கருணாநிதி சிலைகளும் அவர் பெயர் கொண்ட திட்டங்களும் தான் உள்ளன என்றும், தற்போது நடைபெற்று வரும் மன்னர் ஆட்சியை அகற்றிவிட்டு வருகின்ற தேர்தலில் மக்கள் ஆட்சியை அதிமுக அமைக்கும் என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரிடத்திலே நேரடியாக கேட்டார்கள். நீட் தேர்விலை தொடங்கி கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள். முதலமைச்சரிடத்திலே பதில் இல்லை. இன்றைக்கு கூட நீதிமன்றம் இந்த அரசை, இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி காப்பாற்றப்படுகிறது என்பதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் கூட இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் காலையில் செய்தித்தாள் படித்திருப்பார்கள். நீதிமன்றத்தினுடைய உத்தரவை கூட ஸ்டாலின் காவல்துறை அங்கே நிறைவேற்றவில்லை என்று கடும் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். அந்த முறையவே கையாளுவது, ஒரு எஃப்ஐஆர் போட்டால் என்ன செய்யணும், குற்றப்பத்திரிகை எப்போ தாக்கல் பண்ணணும், விசாரணை எப்போ முடிக்கணும், இது எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்லை. நீதிமன்றம் சொல்லியும் கூட காவல்துறை அதை பொருட்படுத்தவில்லை என்று நீதி அரசர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அது இதுதான் இன்றைய நிலைமை. நாங்கள் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கையை கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். சட்டமன்றத்தில் கொண்டு வருகிறோம், இங்கே மக்கள் மன்றத்திலும் கொண்டு வருகிறோம். நிறைவேற்றியதற்கான வழி தெரியவில்லை. வடசென்னை பெரம்பூர் MKB நகரில் வசித்து வரும் காங்கிரஸ் கமிட்டியின் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் டெல்லி பாபு என்பவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கருப்பு கொடி காட்டுவதற்கு வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது MKB நகர் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். டெல்லி நாடாளுமன்ற கூட்டத்தில் பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரை பற்றி அவதூறாக பேசிய விவகாரம் நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது.
இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வரும் அமித்ஷாவிற்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி காட்டவும் கருப்பு பேட்ஜ் அணிந்தும் எதிர்ப்பு தெரிவிக்க திட்டமிட்டனர். இதனால் பல இடங்களில் காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். இந்நிலையில் வடசென்னை பெரம்பூர் MKB நகரில் வசித்து வரும் காங்கிரஸ் கமிட்டியின் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் டெல்லி பாபு என்பவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கருப்பு கொடி காட்டுவதற்கு வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது MKB நபர் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். குடியாத்தம் அருகே வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுமி மாயமான சம்பவம் குறித்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சிறுமியை தேடி வந்த நிலையில் கிணற்றிலிருந்து சிறுமியை சடலமாக மீட்டனர். இது தொடர்பாக ஜெம் தொலைக்காட்சியின் செய்தியாளர் தெரிவிக்கையில், குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை கிராமத்தை சேர்ந்த விவசாயி தரணி பிரியா தம்பதியுடைய 3 வயது குழந்தை ஜெயபிரியா. இவங்க விவசாய நிலத்தை ஒட்டி உள்ள வீட்டில் வசித்து வர்றாங்க. கடந்த 28ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் இந்த 3 வயது குழந்தை விளையாடி கொண்டிருந்தது. விளையாடி கொண்டிருந்த குழந்தைய சற்று கண்ணிமைக்கும் நேரத்தில் மின்சாரம் தடை செய்யப்படுகிறது. அப்போது குழந்தை மாயமாகிட்டு இருக்குது. இதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் பல்வேறு இடங்களில் தேடியும் குழந்தையை தென்படவில்லை. இது குறித்து குடியாத்தம் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் தர்றாங்க. புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டு வராங்க. இதற்கிடையே மேலும் தற்போது குடியாத் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 30க்கும் மேற்பட்ட போலீசார் குழு அமைக்கப்பட்டு இந்த மாயமான குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டு வராங்க. பல்வேறு கிராமங்களில் பல்வேறு ஊர்களுக்கு சென்று காவல்துறை குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் இந்த கிராமத்தை ஒட்டியுள்ள கிணறு, முட்பதர் உள்ளிட்ட பகுதிகளில் வனவிலங்கு ஏதாவது இந்த குழந்தையை இழுத்து செல்லப்பட்டதா அல்லது யாராவது கடத்து செல்லப்பட்டதா, மேலும் இந்த குழந்தையை வழித்தவறி சென்றிருக்கிறா என பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர மேற்கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கிணற்று பகுதிகளில் உள்ள தண்ணீரை உறிஞ்சி அதில் தீயணைப்பதில் இந்த குழந்தை தவறி விழுந்திருக்குமா என்ற கோணத்தங்களில் ஆய்வு பண்ணியும் மேற்கொண்டு வராங்க. இந்த குழந்தை கடத்தப்பட்டா அல்லது மாயமான சம்பவம் அந்த கிராம மக்களிடையே சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்பட்டிருக்கு. ஜெம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக குடியாத்தம் சேலம் முன்னா. மத்திய அரசின் தொகுப்பு வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும் என தென் சேந்தமங்கலம் கிராமத்தில் வசித்து வரும் பழங்குடியின மக்கள் மின் வாரியத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தென் சேந்தமங்கலம் கிராமத்தில் ஏரிக்கரை ஓரத்தில் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் பல போராட்டங்களுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு குன்று பகுதியில் பட்டா வழங்கப்பட்டது. அதன் பின்னர் மத்திய அரசின் பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பழங்குடியின மக்கள் கஷ்டப்பட்டு வீடு கட்டியுள்ளனர். இருப்பினும் கட்டி முடிக்கப்பட்டுள்ள வீடுகளுக்கு இதுவரை மின் இணைப்பு வழங்க மின்சார வாரியம் மறுத்து வருகிறது. இதனால் பழங்குடியின மக்களின் குழந்தைகள் தெருப்பகுதியில் உள்ள தெருவிளக்கின் வெளிச்சத்தில் பாட புத்தகங்களை படித்து வருகின்றனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோரிடம் வீட்டிற்கு மின் வசதி கேட்டு மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பழங்குடியின மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் உடனடியாக தங்களின் வீட்டிற்கு மின் வாரியம் மின் இணைப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திருப்பூரில் நடைபெற்ற சாதாரண மாமன்ற கூட்டத்தில் சொத்து வரியை குறைக்க தீர்மானம் கொண்டு வராததால் மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்து அதிமுக, பாஜக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். திருப்பூர் மாநகராட்சியின் சாதாரண மாமன்ற கூட்டம் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தலைமையிலும், மாநகராட்சி துணை மேயர் பாலசுப்ரமணியன், மாநகராட்சி ஆணையாளர் ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. கூட்டத்தில் சொத்து வரி, குப்பை வரி, பாதாள சாக்கடை வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளை குறைக்க வேண்டும் என அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி மேயரிடம் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சொத்து வரியை குறைக்க மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வராததால் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள், பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சியின் மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மேலும் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டரங்கு முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது வரி குறைப்பை நிறைவேற்றாவிட்டால் மக்களை திரட்டி மாநகராட்சி அலுவலகம் முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக உறுப்பினர்கள் தெரிவித்தனர். திருப்பூர் மாநகராட்சியில் தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக பலமுனை வரிகள் போடப்படுது. புதிதாக பலமுனை வரிகள் போடப்படுது. ஒண்ணு 2022 ஒரு சமச்சீர் வரின்னு கொண்டு வந்தாங்க. அதற்கு பின்னால் தமிழ்நாடு அரசு 6% வரி உயர்த்துறதுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டாங்க. அதற்கு பின்னால தவணை தவறி கட்டினா வரி தவணை தவறி கட்டினா அது பெனால்டி அப்படின்னு ஒரு புதிய முறையை கொண்டு வந்தாங்க.
காலியிட வரி போட போனா 13 அரையாண்டுகளுக்கான வரியை போட சொல்லுவார். 13 அரையாண்டுகளுக்கு அவர் போன வருஷம் இடமே வாங்கியிருப்பாரு. 13 வருஷத்துக்கு 13 அரையாண்டுகளுக்கு அவர் வரி கட்டினா தான் புதிய வரி போடுவேன்னு சொல்லி ஒரு ஜியோ கொண்டு வந்திருக்காங்க. இதற்கெல்லாம் மேல பழைய கட்டடம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால கட்டடத்துல இன்னைக்கு புதுசா போய் அளந்து இன்றைய வரி விதிப்பு, பழைய கட்டடத்தை புதுசா போய் அளந்து இன்றைய வரி விதிப்பு போடுறாங்க. இது கடுமையா மக்களை பாதிச்சிருக்கு. இன்னைக்கு திருப்பூர் இருக்கிற சூழ்நிலையில தொழிற்சூழ்நிலை கடுமையா பாதிக்கும். மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையினால இன்னைக்கு திருப்பூருடைய சிறு குறு தொழில்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்குது. கடலூர் அடுத்துள்ள மலையடி குப்பத்தில் ஆக்கிரமிப்பு என கூறி விவசாய நிலங்களில் உள்ள விவசாயிகளை அப்புறப்படுத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம், வெள்ளக்கரை, கொடுக்குப்பாளையம் ஆகிய மலைப்பகுதிகளை சேர்ந்த இந்திரா உட்பட 22 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதில் கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பத்தில் மலைப்பகுதியான விவசாய நிலங்களில் 150 ஆண்டுகளுக்கும் மேலாக 4 தலைமுறையாக முந்திரி, பலாப்பழம் உள்ளிட்டவற்றை சாகுபடி செய்து வருவதாகவும், விவசாய நலம் மற்றும் குடியிருப்புகளுக்கான வரி செலுத்தி வருவதாகவும், வீடுகளுக்கு மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு, அரசு வழங்கிய கழிவுநீர் இணைப்பு உள்ளிட்டவற்றை பெற்றுள்ளதுடன் உரிய ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் தங்கள் நிலத்திற்கு பட்டா கேட்டு பல ஆண்டுகளாக மனு அளித்துள்ள நிலையில் தங்கள் விவசாய விளை நிலங்களை ஆக்கிரமிப்பு என கூறி காவல்துறை உதவியுடன் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்களின் மூலம் மா, பலா, முந்திரி பயிர்களை அழித்து விவசாயிகளை அப்புறப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் உரிய நடைமுறையை பின்பற்றாமல் தங்களை அப்புறப்படுத்தக்கூடாது எனவும், சேதப்படுத்தப்பட்ட பயிர்களுக்கு ரூபாய் 1 கோடி நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று வழக்கில் குறிப்பிட்டுள்ளனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் தரப்பில் வழக்கறிஞர் ஆர். திருமூர்த்தி, நீதிபதி எம். சுந்தர் ஆஜராகி முறையீடு செய்தனர். அப்போது வழக்கு பட்டியலிட்டு விசாரிக்கும் வரை மக்களை அங்கிருந்து வெளியேற்ற தடை விதித்தும், விவசாயிகளை அப்புறப்படுத்தக்கூடாது என தடை விதித்தும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெள்ளக்கல், கழுங்கடி, முனியாண்டி கோவிலுக்கு நேர்த்தி கடனாக விடப்பட்ட ஆடுகளை திருடி செல்லும் மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மதுரை விமான நிலையம் செல்லும் சாலையின் அருகே வெள்ளக்கல் பகுதியில் அமைந்துள்ள கழுங்கடி முனியாண்டி திருக்கோவில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் திருவிழாவில் கோவிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட ஆடுகளை பலியிட்டு சுமார் 10,000க்கும் மேற்பட்டோருக்கு காலை முதல் மாலை வரை சமபந்தி விருந்து நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் மதுரை வெள்ளைக்கல் முனியாண்டி திருக்கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றியதற்காக முனியாண்டி சுவாமிக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனாக 107க்கும் மேற்பட்ட ஆடுகளை விட்டு சென்றனர். இதனிடையே 15 ஆடுகள் உடல்நிலை குறைவால் உயிரிழந்த நிலையில் ஆட்டு கொட்டகையிலிருந்த ஆடுகளில் 12 ஆடுகளை மர்ம நபர்கள் திருடி சென்றது சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரிய வந்தது. இதனை அடுத்து சிசிடிவி காட்சிகளின் ஆதாரத்துடன் வெள்ளக்கல் பகுதி மக்கள் அவனியாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் நேர்த்திக்கடனாக விடப்பட்ட ஆடுகளை திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பூந்தமல்லியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை போக்குவரத்து கூடுதல் ஆணையர் பவானீஸ்வரி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி போக்குவரத்து காவல்துறையினரால் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் பூந்தமல்லி போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. பேரணியை போக்குவரத்து கூடுதல் ஆணையர் பவானீஸ்வரி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பூந்தமல்லி அடுத்த கல்லறை பேருந்து நிறுத்தத்திலிருந்து தொடங்கிய பேரணியில் 500க்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணியில் போக்குவரத்து துணை ஆணையர் அன்பு மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் கலந்து கொண்டு ஹெல்மெட் அணியாமல் சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளை நிறுத்தி அவர்களுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கியதுடன் இருசக்கர வாகனத்தில் செல்லும் இருவரும் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் என அறிவுரை கூறி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். பெருமாள் கோவில்பட்டி கிராமத்தில் உள்ள பட்டியலின மக்களின் சுடுகாட்டு பகுதிக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பட்டியலின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள திருமலாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பெருமாள் கோவில்பட்டி கிராமத்தில் பட்டியலின மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் பிற சமுதாயத்திற்கும் பட்டியலின மக்களுக்கும் தனித்தனியே சுடுகாடு அமைந்துள்ளது. ஊராட்சி ஒன்றிய நிதியிலிருந்து தகன மேடை மட்டும் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை மயானத்திற்கான சாலை வசதி செய்து கொடுக்காததால் மழைக்காலங்களில் சேறு கலந்த சகதியில் கழிவு நீரிலும் இறந்தவர்களின் உடலை 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூக்கி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக
வருவதாக பட்டியலின மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பட்டியலின மக்களின் சுடுகாட்டு பகுதிக்கு மாவட்ட நிர்வாகம் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பட்டியலின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் 3 மாதமாக நிலுவையில் உள்ள 1050 கோடியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைஞாயிறில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் அமிர்தலிங்கம் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கு மத்திய அரசு பட்ஜெட்டில் ரூபாய் 4 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், அனைத்து விவசாய தொழிலாளர்களுக்கும் வேலை வழங்க வேண்டும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் 3 மாதமாக நிலுவையில் உள்ள 1050 கோடியை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிபிஎம் நிர்வாகிகள் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் விவசாயத்தில் வேலை இல்லை. விவசாய வேலையை நம்பி இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் தான் ஆறுதல் அளிக்கக்கூடிய திட்டம். ஆனால் இன்றைக்கி 100 நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய மோடி அரசாங்கம் சிதைத்து கொண்டிருக்குது. குறிப்பாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வழங்கக்கூடிய வேலை நாட்கள் என்பது 30 நாள் 40 நாள் வழங்கக்கூடிய நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்குது. எனவே இன்றைக்கி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மகாத்மா காந்தியை நினைவு நாளான இன்று மகாத்மா காந்தி வேலை திட்டத்தை ஒன்றிய மோடி அரசாங்கம் மகாத்மா காந்தியை கொலை செய்தது போல கொலை செய்யக்கூடாது, திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும், அதேபோல வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் திட்டத்திற்கு 4 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திட வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்திற்கான வேலை நாட்களை 200 நாட்களாக உயர்த்திட வேண்டும். தினக்கூலியை 600 ரூபாயாக உயர்த்திட வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் இன்றைய தினம் பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் நடைபெற்ற தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் 2025 நிறைவு நாளை முன்னிட்டு நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர், காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பேரணியில் 150க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் கலந்து கொண்டு பாதுகாப்பான வேகத்தில் செல்ல வேண்டும், செல்போன் பேசிக்கொண்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது, மது அறிந்துவிட்டு வாகனத்தை ஓட்ட வேண்டாம், திரும்பும் முன்பு சிக்னல் செய்ய வேண்டும், இரவில் எதிரில் வரும் வாகனம் முன்பு விளக்கின் வெளிச்சத்தை குறைக்க வேண்டும், பின்புறம் சிவப்பு விளக்கு அவசியம் எரிய விட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். முன்னதாக சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் வாகன ஓட்டிகளுக்கு வழங்கினார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் விவசாய குடும்பத்தில் பிறந்த சிவில் சர்வீஸ் தேர்வில் தமிழக அளவில் முதலிடம் பிடித்த பிரதாப் முருகன் சாதனை படைத்துள்ளார். IAS, IPS, IRS உள்ளிட்ட சிவில் சர்வீஸ் தேர்வு நடைபெற்றது. இதில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் விவசாய குடும்பத்தில் பிறந்த பிரதாப் முருகன் என்பவர் தமிழக அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இவரை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். நாகர்கோவில் அருகே பேருந்தில் பயணித்த மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்கச் செயினை பறித்து சென்ற நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருச்செந்தூரில் இருந்து சாத்தான்குளத்தை சேர்ந்த மூதாட்டி லீலாவதி என்பவர் நாகர்கோவில் அரசு பேருந்தில் பயணித்தார். வெள்ளமடம் பகுதியில் பேருந்து வந்தபோது கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் தங்க செயின் காணவில்லை என மூதாட்டி கூச்சலிட்டார். உடனே பேருந்தில் சோதனை செய்த போது மூதாட்டியின் பக்கத்தில் அமர்ந்திருந்த நபர் செயினை திருடிக் கொண்டு வழியிலேயே இறங்கிவிட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அரசு பேருந்தை வடசேரி காவல் நிலையத்திற்கு இயக்கி சென்று காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர்களிடம் பேருந்தில் மூதாட்டியின் 3 சவரன் தங்க செயின் திருடப்பட்டது குறித்து புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பேருந்தில் பயணித்த பயணியை தேடி வருகின்றனர். இதனிடையே பேருந்து பயணிகளிடம் நகை பணத்தை திருடி செல்லும் வெளி மாவட்ட கும்பலை கண்டுபிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்தனர்.
வேட்டையன் யானையை வனத்துறையினர் உடனடியாக மாற்று இடத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் முகாமில் வேட்டையன் என்ற யானையை வனத்துறையினர் பிடிக்காமல் காலதாமதம் செய்கின்றனர் எனவும் அதனை உடனடியாக பிடித்து வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கந்தசாமி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், பி. கந்தசாமி, மாநில பொதுச் செயலாளர், விவசாயிகள் சங்கம் சாதி மதம் கட்சி சார்பற்றது. இன்றைய விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திலே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த கூட்டத்தை தனி கூட்டமாக நடத்தி வனத்துறை அதிகாரிகளை அமர வச்சு, ஆர்டிஓ நார்த் அவங்களை அமர வச்சு பொறுமையாக கேட்டார்கள். இன்றைய கூட்டத்திலே தீர்க்க முடியாத பிரச்சனை எதையும் நாங்கள் சொல்லலை. மாவட்ட ஆட்சியருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு செயல்படுத்தக்கூடிய பிரச்சனையைத்தான் நாங்கள் சொன்னோம். தடாகம் பகுதியில் வேட்டையன் என்ற ஒற்றை யானை, காட்டு யானை மனித உயிர்களை 3 உயிரை கொண்டு இருக்குது. அதனால் அதை டிரான்ஸ்லோகேட் பண்ணணுங்கிற கோரிக்கை, அதுக்கு கடந்த நவம்பர் மாதமே டிஆர்ஓ கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சோம். அதுக்கு அவங்க நாங்கள் கண்காணிச்சிட்ருக்கிறோன்னு பதில் சொன்னாங்க ஏசிசிஎஃப். நாங்கள் டிஆர்ஓ கிட்ட கேட்டால் கண்காணிச்சா பத்தாது, அதை டிரான்ஸ்லோகேட் பண்ணுறதுக்கு மாவட்ட வன அலுவலர், தலைமை வன பாதுகாவலருக்கு, வன உயிரின பாதுகாவலருக்கு பர்மிஷன் கேட்டு கடிதம் எழுதணும். கோவையில் இருசக்கர வாகனங்களில் இருந்து இரவு நேரங்களில் சிறுவர்களின் பெட்ரோல் திருட்டை தடுக்கும் விதமாக உக்கடம் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் புகார் அளித்துள்ளனர். கோவை மாநகர பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டு வரும் நிலையில் கோவை உக்கடம் பகுதியில் இரவு நேரங்களில் சிறுவர்கள் இருசக்கர வாகனங்களிலிருந்து பெட்ரோல் திருடும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கடந்த சில மாதங்களாகவே இருசக்கர வாகனங்கள், தலைக்கவசம், வாகனங்களின் உதிரி பாகங்கள் திருடு போவது தொடர்ந்து நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சமும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளனர். இந்நிலையில் சிறுவர்களின் திருட்டை ஆரம்பத்திலேயே தடுக்கும் வகையில் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உக்கடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். 1 மாத காலமாக கேந்தி பூக்களின் விலை நாளுக்கு நாள் சரிந்து வந்த நிலையில் தற்போது விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கேந்திப்பூ உள்ளிட்ட பல வகையான பூக்களை விவசாயிகள் அதிக அளவில் பயிரிட்டு வருகின்றனர். இதனை அறுவடை செய்த விவசாயிகள் திருவண்ணாமலை பூ மார்க்கெட்டில் விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் 1 மாத காலமாக கேந்தி பூக்களின் விலை நாளுக்கு நாள் சரிந்து வந்த நிலையில் தற்போது அமாவாசை மற்றும் சுப முகூர்த்த தினங்கள் வருவதையொட்டி 1 கிலோ கேந்திப்பூ 40 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஈஷா யோகா சார்பில் ஆதியோகி ரதம் வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பொதுமக்களின் தரிசனத்திற்காக வருகிறது என்றும் இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வேலூரில் ஈஷா யோகா மையத்தின் பொறுப்பாளர்கள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் வேலூரில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் சரவணன், சொக்கலிங்கம், மணிவண்ணன் ஆகிய பொறுப்பாளர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது ஈஷா யோகா மையம் சார்பில் கோவையில் நடைபெற உள்ள மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு தென் கைலாய பக்தி பேரவையின் சார்பில் ஆதியோகி ரத யாத்திரை 3 மாநிலங்களில் பவனி வருகிறது என்றும் அதில் ஒரு ரதம் பிப்ரவரி மாதம் 1, 2 ஆகிய தேதிகளில் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும், 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரையில் வேலூர் மாவட்டத்திலும், கருக்கம்புதூர், சேன்பாக்கம், கொணவட்டம், பொய்கை அரியூர், தொரப்பாடி, வேலூர் கோட்டை, பெண்ணாத்தூர், கனியம்பாடி, பாகாயம், தத்துவாச்சாரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ரதம் செல்கிறது என்றும் பொதுமக்கள் இந்த ரதங்களுக்கு ஆரத்தியும் வரவேற்பும் அளிக்க உள்ளனர் என்றும் தெரிவித்தனர். மேலும் கோவை சென்றடைந்து மகா சிவராத்திரி அன்று சிவராத்திரி நிகழ்ச்சிகள் நேரலை செய்யப்படும் என்றும் இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் சரவணன், சொக்கலிங்கம், மணிவண்ணன் ஆகியோர் தெரிவித்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் தை மாத தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று கோலாகலமாக தொடங்கியது.
உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி சுவாமி சன்னதி எதிரே உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு தைப்பூச தெப்ப திருவிழா தொடங்கியது. அப்போது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் மீனாட்சி அம்மன் கோவில் அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் முக்கிய நிகழ்வாக பிப்ரவரி 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் திருஞான சம்பந்தரின் சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலையும், 9ஆம் தெப்ப முட்டுத்தள்ளுதல் நிகழ்வும், 10ஆம் தேதி கதிர் அறுப்பு நிகழ்வும், 11ஆம் தேதி விழாவின் சிகர நிகழ்வான தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. இந்நிலையில் தெப்ப விழாவின் முன்னேற்பாட்டு பணிகளுக்காக மிதவை தெப்பத்தேர் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வாராகி அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே டானிங்டன் பகுதியில் ஸ்ரீ வாராகி அம்மன் திருக்கோவில் புதிதாக கட்டப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக யாகசாலைகள் அமைக்கப்பட்டு முளைப்பாரி தீர்த்தக்குடம் எடுத்து வருதல் உள்ளிட்ட 3 கால பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, மகாபாராகி ஓமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதன் பின்னர் ஸ்ரீ கருமாரியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வாராகியம்மன் கன்னிமார் தெய்வத்திற்கு மகா கும்பாபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. விழாவில் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ வாராகியம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். டெல்லிக்கு இரட்டை என்ஜின் கொண்ட அரசு தேவை. டெல்லி துவாரகா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. கந்தீப் சிங் பேடியின் தந்தை தர்லோச்சன் பேடி மறைவிற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். தமிழகத்தில் திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்கள் பணியிடை மாற்றம். தமிழக அரசு உத்தரவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா, அதிமுக நிர்மல்குமார் ஆகியோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். ஈரோட்டில் நாம் தமிழர் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.